இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்கள் 3/4 கிலோ சிக்கன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் பொடி வந்து சீரகப்பொடி, கரம் மசாலா, வத்தல் பொடி, கொத்தமல்லி பொடி, கொஞ்சம் சால்ட்டு, மஞ்சப்பொடி, நல்ல மிளகு பொடி, லெமன் ஜூஸு, கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லிக்கீரை. அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காயும் சோம்பும் வச்சு நம்ம நைஸாக அரைச்சிடணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டை, பெருஞ்சீரகம், ஏலக்காய், தக்காளி 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7 சின்ன வெங்காயத்தையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கு. இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் இவ்வளவு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதெல்லாம் கலந்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகப்பொடி, கரம் மசாலா, வத்தல் பொடி, கொத்தமல்லி பொடி, கொஞ்சம் சால்ட்டு, மஞ்சப்பொடி, நல்ல மிளகு பொடி, லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை அப்படி கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு கூட நம்ம கொஞ்சம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது வெறுவி வச்சுட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படி ஊறட்டும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் பட்டை ஒரு 4-5 ஏலக்காய் வச்சுருக்கேன். கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை இவ்வளோ போட்டுடலாம். போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தையும் போட்டுடலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த பச்சை மிளகாவை போட்டுடலாம். இப்போ நம்ம வதக்கிற டயத்தில் மிக்சியில் வந்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதில் இதை அரைச்சிடலாம். தேங்காயும் சோம்பையும் நம்ம அரைச்சிடலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கூட கொஞ்சம் கிண்டிடலாம். இது பச்சை வாடை போன பிறகு தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ மசாலா அரைச்சிட்டோம். அதை மூடி வச்சிடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாடையும் போயாச்சு. நம்ம இப்போ தக்காளியை போட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் குழையிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ சிக்கனை இதில் போட்டுடலாம். நம்ம இதை 2 நிமிஷம் இப்படி பிரட்டிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம்
இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அரை கப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றாண்டாம், அரை கப்பு போதும். ஏன்னா சிக்கன்லேயுமே தண்ணி வரும், அதனால அரை கப்பு ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுடலாம். பார்க்கலாம். இப்போ சிக்கன் வெந்தாச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காவை போட்டுடலாம். அரிசி கழுவின தண்ணியை ஊற்றிடலாம். இதை இப்போ மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் கொதிச்சுட்டு தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போ வாசனைக்கு கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி கீரையும் போட்டுடலாம். நம்ம ஒரு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதை நீங்கள் சாதத்துக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.